வெல்கம் டு ஹிந்தி பாலிக்ளாட். நான் இந்த வீடியோவில் வேற்றுமை உருபுகளாக நாம் பார்த்த 5 பகுதிகளையும் இதில் கொடுத்துருக்கேன். நீங்கள் இதுக்கு முன்னே நம்ம எடுத்துக்காட்டோடு பார்த்த 5 பகுதிகளையும் பார்த்துட்டு இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா இது உங்களுக்கு ஒரு ரீகேப் பண்ணுற மாதிரி இருக்கும். அதாவது ரிவைஸ் பண்ணுற மாதிரி ரொம்ப எளிமையாக இருக்கும். ஏன்னா நாம் இது வரைக்கும் பார்த்த முக்கியமான கீவேர்ட்ஸை மட்டும்தான் இங்கே கொடுத்துருக்கேன். சரிங்களா? எடுத்துக்காட்டுகளோட பார்க்கணும் அப்படின்னா முந்தைய பகுதியில் 5 பகுதியிலும் பார்த்துட்டு இதை பாருங்கள். உங்களுக்கு ரொம்ப எளிமையாக இருக்கும் ரிவைஸ் பண்ணுறதுக்கு. சரிங்களா? சரி, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ரைட், ஃபஸ்ட்டு வந்து கோ. கோ அப்படின்னா கு ஐ அப்படின்னு ப்ளே ஆகும். நம்ம ஏற்கனவே பார்த்துருந்தோம். சரிங்களா? அந்த கோங்கிற வார்த்தை வந்து ஓ ஏ அப்படிங்கிற வார்த்தையோட சேரும்போது என்ன மாதிரியான உருமாற்றம் அடையுது அப்படிங்கிறத பார்த்துருவோம். ஓ ப்ளஸ் ஓ உஸ்கோ சே. அப்படிய அர்த்தம் வந்து அவனுக்கு, அவளுக்கு, அவனை, அவளை, அதை. சரிங்களா? ஏ ஏன்னா இது இந்த அப்படின்னு பார்த்தோம். ஏ ப்ளஸ் கோ சேர்ந்தோம்னா இஸ்கோ இசே. இதனுடைய மீனிங் என்னன்னா இவனுக்கு, இவளுக்கு, இவனை, இவளை, இதை. சரிங்களா? ஓ ப்ளஸ் கோ உஸ்கோ உசே, அவனுக்கு, அவளுக்கு, அவனை, அவளை, அதை. ஏ ப்ளஸ் கோ இஸ்கோ, இவனுக்கு, இவளுக்கு, இவனை, இவளை, இதை அப்படிங்கிற அர்த்தம். சரிங்களா? ரைட். அடுத்து மை. மை அப்படின்னா நான். நான் ப்ளஸ் அதோட கோ சேர்ந்துச்சுன்னா முச்கோ. முச்கோ இல்லை அப்படின்னா முஜே. முச்கோ அப்படின்னா எனக்கு, முஜே அப்படின்னா என்னை. முச்கோ முஜே. ரெண்டாவது ஆப். ஆப் ப்ளஸ் கோ ஆப்கோ, உங்களுக்கு, உங்களை. மூன்றாவது தும். தும்னா நீ, அதோட கோ சேர்ந்தா தும்கோ, துஜே, துமே, உனக்கு, உன்னை அப்படிங்கிற மீனிங்கில் இந்த 3ஐயும் யூஸ் பண்ணுவாங்க. சரிங்களா? தும்கோ, துஜே, துமே, உனக்கு, உன்னை. மை ப்ளஸ் கோ முஜ்கோ, முஜே, எனக்கு, என்னை. ஆப்கோ, உங்களுக்கு, உங்களை. தும்கோ, துஜே, துமே, உனக்கு, உன்னை. சரிங்களா? ரைட். அடுத்த வார்த்தை வந்து கா. காங்கிற வார்த்தை சேரும்போது என்ன மாதிரியான மாற்றம் அடையுதுன்னு பார்த்துருவோம். மை ப்ளஸ் கா. மை அப்படின்னா நான் பார்த்தோம். மை ப்ளஸ் கா மேரா, என்னுடைய. தும் ப்ளஸ் கா. தும் அப்படின்னா நீ, அதோட கா சேர்ந்தா துமாரா, உன்னுடைய. ஆப் ப்ளஸ் கா. ஆப்கா, உங்களுடைய இல்லைன்னா தங்களுடைய. ஏ ப்ளஸ் கா இஸ்கா, இவனுடைய, இவளுடைய, இதனுடைய. சரிங்களா? மேரா என்னுடைய, துமாரா உன்னுடைய, ஆப்கா உங்களுடைய இல்லை தங்களுடைய, இஸ்கா இவனுடைய, இவளுடைய, இதனுடைய. சரிங்களா? ரைட். அடுத்து ஓ. ஓன்னா அது, அவள், அவன், அந்த அப்படின்னு பார்த்தோம். சரிங்களா? அதோட கா சேர்ந்த உஸ்கா. ஓ ப்ளஸ் கா உஸ்கா, அவனுடைய, அவளுடைய, அதனுடைய. வே. வேன்னா அவர்கள், அதோட கா சேர்ந்த உன்கா, அவர்களுடைய, உன்கா. ஏ அப்படின்னா இவர்கள், அதோட கா சேர்ந்த இன்கா, இவர்களுடைய. சரிங்களா? ஓ ப்ளஸ் கா ஓஸ்கா, அவனுடைய, அவளுடைய, அதனுடைய. உன்கா அவர்களுடைய, இன்கா இவர்களுடைய. சரிங்களா? அடுத்த வார்த்தையானது கே. கே வந்து மை, அதாவது நான் என்கிற வார்த்தையோட சேரும்போது
மை ப்ளஸ் கே மேரே என்னுடைய மேரே. தும் ப்ளஸ் கே துமாரே இல்லாட்டினா தேரே உன்னுடைய. ஆப் ப்ளஸ் கே ஆப்கே உங்களுடைய இல்லாட்டினா தங்களுடைய. ஏ ப்ளஸ் கே எஸ்கே இவனுடைய இவளுடைய இதனுடைய. சரிங்களா? மை ப்ளஸ் கே மேரே என்னுடைய, துமாரே இல்லைனா தேரே உன்னுடைய, ஆப் கே உங்களுடைய இல்லாட்டா தங்களுடைய, எஸ்கே இவனுடைய இவளுடைய இதனுடைய. சரிங்களா? ரைட். அடுத்து ஓ. இந்த ஓங்கிற வார்த்தையோட இந்த கே சேரும்போது ஓஸ்கே. ஓ ப்ளஸ் கே ஓஸ்கே அவனுடைய அவளுடைய அதனுடைய. வே அப்படின்னா அவர்கள், அதோட கே சேரும்போது உன்கே அவர்களுடைய உன்கே அவர்களுடைய. ஏ அப்படின்னா இவர்கள், அதோட கே சேரும்போது இன்கே இவர்களுடைய. சரிங்களா? உஸ்கே அவனுடைய அவளுடைய அதனுடைய, உன்கே அவர்களுடைய, இன்கே இவர்களுடைய. சரிங்களா? ரைட். அடுத்து அடுத்த வார்த்தையானது கீ நெடில். இந்த கீங்கிற வார்த்தை சேரும்போது என்ன மாதிரியான மாற்றம் ஆகுதுன்னு பார்த்துருவோம். மை மை அப்படின்னா நான், அதோட கீ சேர்ந்துச்சுன்னா மேரி மேரி என்னுடைய. தும் ப்ளஸ் கீ தேரி இல்லாட்டினா துமாரி உன்னுடைய. ஆப் ப்ளஸ் கீ ஆப்கி உங்களுடைய இல்லாட்டினா தங்களுடைய. ஏ ப்ளஸ் கீ எஸ்கி இவனுடைய இல்லாட்டினா இதனுடைய. ஓ ப்ளஸ் கீ ஒஸ்கி அவளுடைய இல்லாட்டினா அதனுடைய. மே ப்ளஸ் கீ மேரி என்னுடைய. தேரி துமாரி உன்னுடைய. ஆப்கி உங்களுடைய இல்லாட்டினா தங்களுடைய. எஸ்கி இவளுடைய இதனுடைய. உஸ்கி அவனுடைய அவளுடைய. சரிங்களா? இது பெண்பாலுக்கு பயன்படுத்துவாங்க. இந்த கீங்கிற வார்த்தையை வந்து பெண்பாலுக்கு பயன்படுத்துவாங்க. அது பன்மையாக இருந்தாலும் சிங்குலராக இருந்தாலும் சூழலாக இருந்தாலும். சரிங்களா? அடுத்து மே ஏ பர். மே அப்படின்னா இல் அப்படிங்கிற மீனிங்கில் வரும். மே இல் உள்ளே, அதில், அதுக்குள்ளே அப்படிங்கிற மீனிங்கில் வரும். சே அப்படின்னா இருந்து, ஆள், மூலமாக, விட. அதிலிருந்து, இதனால், அது மூலியமாக, அவனை விட, அதை விட. பர் அப்படின்னா மேலே இல்லாட்டினா ஆனால். ரெண்டுத்துக்கும் பர்ங்கிற மீனிங்கில் வரும். ஆன் த டேபிள் பர் மேலே, டேபிள் மேலே, டிவி மேலே. ஆனால் அப்படிங்கிற மீனிங்கில் இந்த வார்த்தை உபயோகப்படுத்துவாங்க. மை அப்படின்னா இல் உள்ள, சாரி மே, மை கிடையாது மே. மேனா இல் உள்ளே. ஏ இருந்து, ஆள், மூலமாக, விட. பர் அப்படின்னா மேலே, ஆனால். சரிங்களா? இந்த கீவேர்ட்ஸில் ரொம்ப ரொம்ப முக்கியம். இதை கொஞ்சம் ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. இதை ப்ராக்டிஸ் பண்ணிட்டீங்கன்னா அடுத்து நம்ம டென்ஸு பார்க்கும்போது உங்களுக்கு ஈஸியாக சென்டென்ஸ் மேக் பண்ணுறதுக்கு வந்துடும். சென்டென்ஸ் மேக் பண்ண தெரிஞ்சிருச்சு அப்படின்னா உங்களால் ஈஸியாக பேசவும் முடியும். சரிங்களா? ரைட். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். நான் சொல்கிற கண்டென்ட் உங்களுக்கு புரியுது, பிடிச்சிருக்குன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ண கையோட ஆல் நோட்டிஃபிகேஷனை எனேபிள் பண்ணிக்கோங்க. சரிங்களா? ரைட். தேங்க்யூ.